நாமியை சில பைரட்ஸ் வந்து துரத்திக்கிட்டு வராங்க. ஸோ எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரியல. மேபி அவன் வந்து சில திங்ஸை வந்து அந்த பைரட்ஸ் கிட்டேருந்து திருடி இருக்கான். அப்போ கரெக்டாக லூஃபி வரான். லூஃபியை நாமி கோத்து விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். லூஃபி அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் நாமி வந்து சரி இவன் கூட ஜாயின் பண்ணிக்குவான், பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனை வச்சே நம்ம பக்கி கிட்ட இருக்க லூட்டையெல்லாம் அடிச்சிருவோம் அப்படின்ட்டு திருடருக்கு பிளான் பண்ணுறான். லூஃபி எங்கள் கட்டி போட்டு கூட்டிகிட்டு வரா. எதுக்காகனா இந்த மாதிரி இவனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள் பைரட் குரூப்பில் அப்படிங்கிற மாதிரி நாமி சொல்கிறான். பட் இது எல்லாமே லூஃபிக்கு தெரியும். லூஃபி வந்து இவனை மீட் பண்ணுங்கிறதுக்காக தான் அதுக்கு ஒத்துக்குவான். பக்கி என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி உன் கேப்டனை நீ கொன்னுரு, நான் உன்னை நம்புறேன், நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாமி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரின்னு கேனனை பற்ற வைக்க சில பைரட்ஸ் வராங்க. அவங்கள எல்லாரும் தான் அடிக்கிறான். இங்கே நடந்த சண்டையில் ஆக்சிடென்ட்லாம் கேனன் ஃபயர் ஆயிடுது. அது எப்படியோ ஒன்று அணைச்சிட்றா நாமி. கரெக்டாக நாமியை பைரட்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது ஜோரோ அங்கே என்ட்ரி கொடுக்குறான். இப்போ பக்கிக்கும் ஜோரோவுக்கும் இடையில பேட்டில் நடக்குது. பக்கி ஒரு டெபிள் ஃப்ரூட் பவர் வச்சுருக்கான். அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்ட் பார்ட்டாக பிரியுது. அப்போ கேனனை அவங்க டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஜோரோ திருப்பிடுறான். அப்படியே